வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த புகைப்பட துறையில் ஆர்வம் உள்ளவர்கள், அதில் கால்தடம் பதித்து பல்வேறு விதமான சாதனைகளுக்கும் முகம் கொடுத்தவர்கள் அல்லது சவால்களுக்கு முகம் கொடுத்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய துறையில் தன்னை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் வரையறுத்து கொள்ளாமல் அதனையும் தாண்டி புதிய விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு புதிய தொழில்நுட்பங்களையும் உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய அந்த துறையினை எவ்வாறு மெருகூட்டி வளர்த்து கொள்வது அல்லது அந்த துறையோடு நெருங்கிய பல்வேறு துறைகளை அதனூடாக இணைத்து எவ்வாறு நாங்கள் பயணிப்பது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த நேர்காணல் பகுதியினூடாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் சுமார் 45 வருடங்களுக்கு மேலாக இந்த புகைப்பட துறை இது சார்ந்த இன்னும் பல துறைகளோடு பல்வேறு புதிய உள்ளீடுகளையும் உள்ளீர்த்து கொண்டு பல்வேறு புதிய முயற்சிகளையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிதியை இன்றைய தினம் நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, திரு அருண் திருவரங்கம் அவர்களை எங்களோடு அன்போடு கலையத்திற்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. உண்மையில் இன்று சர்வதேச வானொலி தினமும் கூட அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு தருணத்திலே இந்த புகைப்படத்துறையில் சுமார் 4 தசாப்தங்களுக்கும் மேலாக இந்த துறையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் ஒடுக்கிக் கொள்ளாமல் பல்வேறுபட்ட துறைகளை அதனூடாக ஈர்த்து கொண்டு புதிய விடயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு என்னென்ன புதிய விடயங்கள் வர இருக்கிறது தொடர்பான ஒரு ஆராய்ச்சியின் மூலமாகவும் கூட சில பரிசோதனைகளையும் நீங்கள் மேற்கொண்டு இந்த துறையில் இன்று நிலைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த புகைப்படத்துறை ஆரம்பம் எவ்வாறு இருந்தது? ஆரம்பத்தில் இது ஒரு ஆர்வத்திலையும் ஆசையிலையும் தான் தொடங்கினது. அது பிளாக் அண்ட் ஒயிட் இருந்த காலத்தில், கலர்ன்றது பெருசாக இங்கே இருக்கவே இல்லை, கலர் பிரிண்டிங்கும் இருக்கலை. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயும் தொடங்கி அப்புறம் காலப்போக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் மாறிக்கிட்டு வரைக்குள்ள அது எல்லாத்தையும் படிச்சுக்கண்டு அதனூடாகவே பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்திருக்குது. சரியா? இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸோ இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப காலத்தை எல்லாத்தையும் மிஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்போ எடுத்த உடனே டெக்னாலஜி ஈஸியாக போய்விட்டது. சரியா? அப்போ நிறைய கற்க வேண்டிய அவசியம் குறைவாயிடுச்சு. இப்போ எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து கலரில் இருந்து அனலாக்கில் இருந்து, அது நான் சொல்கிறது டெலிவிஷனோ வீடியோ சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அனலாக்கில் இருந்து டிஜிட்டலுக்கு மாறி போய்கிட்டு ஒரு பெரிய காலப்பகுதி ஒன்று இருக்குது. அதை எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ளே நாங்களும் அந்த துறையில் இருந்தபடியாக அதையும் அக்கமடேட் பண்ணிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு போகக்கூடிய ஒரு பயணம் இலகுவாக இருந்துச்சு. சரியா? இப்போ கற்கணுமென்று இறங்குறவங்களுக்கு மிக இலகுவாக இருந்ததுக்கு என்ன பரிபூர்ண அறிவு கிடைக்குமான்றதா இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்ததுக்கு, எப்படி வளர்ச்சி பெற்று வந்ததுக்குரிய அந்த பாதையில் நாங்கள் பயணித்திருக்கிறோம். இப்போ மொபைல் ஃபோன்லேயே டிஜிட்டல் கேமரா இருக்குது. சரியா? அது எப்படி ப்ரொசஸ் பண்ணப்படுது, என்ன குவாலிட்டியில் வருது, அதை எப்படி மனிப்புலேட் பண்ணணும் என்ற அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களுக்கு. சரியா? அதாவது ஆட்டோமேட்டட் ஆகிடுச்சு. ஏதோ செஞ்சால் ஏதோ வரும், அது வந்ததை வச்சு அப்புறம் எதுவாக மாற்றணுமென்று பிறகு செய்கிறாங்க. அது சொல்கிறது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ். சரியா? பட் ஆரம்ப காலத்தில் எதுவாக வர வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தயாரிப்பு நாங்கள் மனிப்புலேட் பண்ணி செஞ்சே ஆகணும். இப்போ வந்த ரிசல்ட்டை உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்கிறோம். அந்த காலத்தில் என்ன ரிசல்ட் வர வேணுமோ அதுக்குரிய முன்னேற்பாடுகளோடையே சகலத்தையும் நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தோம். இந்த நேர்காணல் பகுதி தொடர்பாக உங்களோடு கலந்தாலோசிக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இந்த ஆரம்பத்தில் புகைப்பட சுருள், அதாவது ஃபில்ம் ரோல் கேமராக்கள் மூலமாக தான் உங்களுடைய இந்த ஆரம்பம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு தாய் பிரசவிப்பதை போன்றுதான் அந்த ஃபில்ம் ரோலிலிருந்து ஒரு ஃபோட்டோவை, அதாவது ஒரு புகைப்படத்தினை டெவலப் செய்து எடுப்பது என்று சொன்னீர்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த வசதிகள் மூலமாக, அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக ஒரு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தது பின்பு அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அல்லது என்னென்ன இவற்றை சரிபார்க்க வேண்டுமோ இவற்றை பார்த்துவிட்டு நாங்கள் எடுக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. ஆனால் அன்று இவ்வாறான ஒரு நிலை இல்லை. அந்த நிலையில் நீங்கள் இதனை எவ்வாறு கையாண்டீர்கள்?
அதுக்கு பரிபூர்ணமான அறிவு, உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை பற்றியோ, உங்களோட லைட்டிங்ஸை பற்றியோ, இந்த துறைக்கு தேவையான சகல இதை பற்றியோ ஒரு பரிபூர்ணமான அறிவு இருக்குமா இருந்தால் ஒரு 100க்கு 90% எங்களுக்கு அந்த ரிசல்ட் என்னவா வரும்னு தெரியும் அந்த அனுபவத்தில். அப்படி இருந்தாலும் அந்த 10% சந்தேகத்துக்காக அந்த ஃபிலிம் ப்ரொசஸ் பண்ணி வருந்தனைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வலியோடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதில் ஒரு இன்பம் இருந்தது. ஏன்னா அது ஒரு சேலஞ்ச். இப்போ அந்த ரிசல்ட் நான் நினச்சது வந்திருக்குது, தவறு போகலை, தவறு இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ டிஜிட்டலில் ஒரு படத்தை எடுப்பாங்க, சரியில்லையா திருப்பி ரெண்டாவது இருப்பாங்க. அந்த தவறுகளை உடனே சரி பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ தவறுகளை சரி பண்ணிக்கிட்டே போக முடியுமா இருந்தால் பரிபூர்ணமாக படிக்க வேண்டிய அத்தியாவசியம் இல்லாமல் போகுது. நாங்கள் தவறு செய்துட்டாலும் அதை நாங்கள் உடனே திருத்திக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பாலர் பாடத்தில் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு பேனா பாவிக்கிறது கொடுக்க மாட்டாங்க, பென்சில் பாவிக்கிறது கொடுப்பாங்க. பென்சிலோட சேர்த்து இரேசரும் இருக்கும். ஏன்னா தவறு செய்கிறது இயற்கை, தவறு செய்தால் திருப்பி அழித்து திருப்பி தவறு திருத்திக் கொள்ளலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் பென் வரும், பெண்ணில் வந்ததை அழிக்க முடியாது, தவறு விடக்கூடாது என்றதுக்காக. ஸோ இது சின்ன உதாரணம். ஸோ அதே போல தான் இதுவும். உண்மையில் உங்களுடைய இந்த புகைப்பட துறையை பொறுத்த மட்டிலே 70-80 பிற்பட்ட காலப்பகுதியில் புதிய தொழில்நுட்பம் வருகை, அது மட்டுமல்லாமல் இந்த புகைப்படத்துறையோடு இணையான பல இணை துறைகளையும், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த விளம்பரத்துறை, அட்வர்டைசிங் ஃபீல்ட், கமர்ஷியல்ஸ் ஷூட் செய்வது, அதனை எடிட் செய்வதற்கும் நீங்கள் புதிய புதிய விடயங்களை உள்வாங்கியிருந்தீர்கள். இது தொடர்பாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆரம்ப காலத்தில் இந்த டெலிவிஷன் வீடியோ என்ற துறை அனலாக்னு சொல்லக்கூடிய டேப் பேஸ்டாக இருந்தது. டேப் டு டேப் தான் நாங்கள் ரெக்கார்ட் செய்யலாம், சரியா? அப்போ அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, சரியா? அதை நாங்கள் உணரவே இல்லை, அது அப்படித்தான் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அது புது டெக்னாலஜி ஒன்று வரைக்குள்ள தான் அது இந்த மகத்துவம் விளங்கிச்சுது. ஸோ அப்போ நாங்கள் டேப் பேஸ்டில் நாங்கள் கமர்ஷியல்ஸ் செய்கிறதுக்கு வலிக்கிட்ட இருந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளேயே ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்குள்ளேயே டிஜிட்டல் பிரளயம் வந்துச்சுது. அப்போ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் கணினியை பாவிச்சு எடிட் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி விஷுவல்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி வரதுக்குள்ளே அதில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துச்சு. ஸோ சொல்கிறது எப்படின்னா, யூ பி அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ், சரியா? இப்போ அந்த டைமில் எதேச்சையாக சிங்கப்பூரில் ஒரு எக்ஸிபிஷனுக்கு, ப்ராட்காஸ்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்த போது இப்படி ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி வரப்போகுதுன்றே தெரியாது. அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை பார்த்த உடனே நாங்கள் டிசைட் பண்ணோம், இனி ஃப்யூச்சரே இதில் தான் தங்கி இருக்க போகுது. ஸோ எவ்வளவு ஏர்லியாக நாங்கள் அதுக்கு மாறுறது நல்ல மண்ணுது. விதின் ஒரு 6 மாதத்தில் நாங்கள் மாறிட்டோம். யூ மஸ்ட் கேட்ச் த பஸ் அட் த ரைட் டைம், சரியா? அப்படி செஞ்சதன் மூலம் இலங்கைக்கு முதலாக டிஜிட்டல் நான்லீனியர் எடிட்டிங், 3D அனிமேஷன்ஸ், மோர்ஃபிங் டெக்னாலஜிஸ், ஸ்டெடி கேம்ஸ், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை முதலாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்சிது. இவ்வாறான இந்த புதிய விடயங்களை அறிமுகப்படுத்த வேண்டும், அந்த புதிய விடயங்களில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், அதிலும் ஒரு உச்சம் தொட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுந்ததன் பின்பதாக அதில் நீங்கள் சந்தித்த அந்த சவால்கள் கட்டாயமாக பகிரப்பட வேண்டும். இப்போ பொதுவாக கமர்ஷியல்ஸ் நாங்கள் செய்துருக்கிற காலத்தில் நிறைய பேருக்கு இப்போ ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி தான் அதுக்குரிய ஸ்கிரிப்டை எழுதுவாங்க ஒரு கமர்ஷியலை, சரியா? நாங்கள் அப்டேட் ஆகிட்டோம் டெக்னாலஜியோட. அந்த டெக்னாலஜியோட மேக்ஸிமத்தை எடுத்து எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எழுதலாம்ன்றதுக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு 90ஆம் ஆண்டு மடுப்பகுதியில் மோர்ஃபிங் என்ற விஷயம் ஒரு புதுமை இங்கே, சரியா? அது ஒரு மேஜிக் போல். ஆனால் அதை வச்சு எப்படி நான் ஒரு கதையை எழுதுறது, ஒரு கமர்ஷியலை எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்றதுக்கு இந்த அட்வர்டைசிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர்கள், ஸ்டோரி இது பண்ணக்கூடியவங்களுக்கு போதிய அறிவு இருக்குல்ல. இப்போ அவங்களையும் எடுக்கேட் பண்ணி
அழைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு சிக்கலான சூழ்நிலை ஒன்று இருந்துச்சு. அதுக்காகத்தான் நாங்கள் எங்களுக்கு 3D அனிமேஷன் நாங்கள் கொண்டு வந்து வச்சுருந்ததுக்குன்னு 3D அனிமேஷனில் செய்யக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான ஜாப்போட யாரும் எங்ககிட்ட வரலை. ஏன்னா அவங்களால அதை கற்பனை பண்ண முடியாது. அப்படி ஒன்று இருக்குதா, செய்ய முடியுமாண்டு. சரியா, அதை சேலஞ்சிங்காக எடுத்து தான் இந்த இலங்கை முழுவதுமே நன்றாக பரிச்சயமான ரூபவாணி கோஆபரேஷன் லோகோ வந்து 2Dயில் செஞ்சுக்கிட்டு இருந்த காலம். ரூபவாணியே 2Dயில் தான், அந்த டெக்னாலஜி ரூபவாணிலையும் இருக்கலை. சரியா, இப்போ அதை உண்மையான ஒரு 3D அனிமேஷனில் அது பறக்கிற போலே ஒரு அனிமேஷன் ஒன்று நாங்கள் பரீட்சாத்தமாக செஞ்சு சகலருக்குன்னு காட்டி அவங்கள நம்ப வச்சோம். இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது. ஏன்னா இப்போ நாங்கள் வேறே ஒரு ப்ரொடக்டை செஞ்சுருந்தால் 3Dயில் அவங்களுக்கு நம்பிக்கை வராது, இது நாங்கள் தான் செஞ்சோமா இல்லாட்டி வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ ரூபவாணியோட லோகோவே நான் க்ரியேட் பண்ணி காட்டக்குள்ள அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு, இது இங்கே தான் செஞ்சுருக்குதுன்றது. எனக்கு ரூபானிக்கும் அதை கொடுத்துருந்தோம், அவங்க பாவிக்கலை. யாருடைய அழைப்பின் பேரும் இல்லாமல் உங்களது அந்த துறையில் வந்த ஒரு புதியதொரு விடயத்தினை உங்களுக்கு தெரிந்திருக்கும். இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தினுடைய அந்த இலட்சினை என்பது ஒரு சிறு பறவை போன்று இருக்கின்றது. அந்த 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 சின்னத்தினை அந்த பறவை பறக்கின்றது போன்று ஒரு முப்பரிமாண வடிவத்தை 3D அனிமேஷன் முதலாக செய்து யாருடைய விண்ணப்பத்தின் பேரும் இல்லாமல் அதனை ஒரு ஆய்வாக எடுத்துக்கொண்டு அதனுடைய பரீட்சார்த்த நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு அதனையும் செய்து தந்தவர் தான் எங்களை விளம்பரப்படுத்துறதுக்கு ரூபானி லோகோ நான் பாவித்துக் கொண்டார் என்பதுதான் சொல்லியாக வேண்டும். சரி, இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டிலே ஒரு குறிப்பிட்ட துறையையும் தாண்டி அந்த துறையோடு நெருங்கிய இணை துறைகளையும் தெரிவு செய்து அதனூடாக பயணிப்பது சற்று குன்றி இருக்கின்றது, அல்லது அதற்கான வளங்கள் போதாமல் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அன்றே, அதாவது 70-80 காலப்பகுதியிலேயே இவ்வாறான வரக்கூடிய அந்த புதிய விடயங்களை ஈர்க்க வேண்டும் ஒரு எண்ணம் உங்கள் ஏற்பட என்ன காரணமாக இருந்தது? ஆர்வம் தான் முதலாவது காரணம். அதுக்கு பிறகு இங்கே அதுக்குரிய கல்விகள் படிக்கிறதுக்கோ அது பண்ணி அந்த மாதிரி ஒரு துறையில் இங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கல. இந்த சாதாரணமாக ஒரு ஃபோட்டோகிராஃபி கிளாஸுக்கு போகலாம், அதில் ஒரு படத்தை எப்படி எடுக்கலாம் என்ன செய்யலாம்ன்ற ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் படிப்பிச்சுட்டு விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இங்கே அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கல. அப்போ நான் வந்து நிறைய ரீடிங்ஸ் மேகசின்ஸ் வாசிக்கிறது மூலம் உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு மற்ற இடங்களில் வெளிநாடுகளில் எந்த மாதிரி என்ன எக்யூப்மெண்ட்ஸ் பாவிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, புதுமையாக என்ன செய்கிறாங்க, புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் மூலம் அதை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் எதேச்சையாக கிடைச்சிது. சரியா, ஆனால் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மிக்க சிரமப்பட்டோம் நாங்கள் இங்கே. என்ன நான் சொன்ன போல் இந்த இண்டஸ்ட்ரி தயாராக இருக்கல அதை உள்வாங்கிறதுக்கு. ஆரம்பத்திலேயே எந்த ஒரு புதிய விடமும் வருகின்ற பொழுது அதனூடாக என்னென்ன சிக்கல்கள் வருமோ அல்லது அதனை பயன்படுத்துவதில் என்னென்ன விளைவுகள் வருமோ என்பதனை முன்கூட்டி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இல்லை, ஒரு பயம் கொண்டு அது காரணம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு, இது அவ்வளோதை படிச்சுக்கிறேன், இதை வச்சே எனக்கு ஒரு வருமானம் வருது. ஏன்னா எல்லாமே வருமானத்தை நோக்கின விஷயம். சரியா, அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 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 டார்கெட் ஒன்று இருக்கும், ஒரு குறுகிய டார்கெட். எனக்கு மந்த்லி இவ்வளவு வேணும், என்னுடைய டார்கெட் இது, அதை அச்சீவ் பண்ணால் அதை ரிலாக்ஸ்டு. அதுக்காக மேற்கொண்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ திருப்பி அந்த அரைச்சமாகவே அரைக்கிற போல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா, ஏன்னா என்னால் அப்படி இருக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த ஒரு ரீசனால தான் அந்த ஆரம்பத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவோ அந்த நாலேஜுகளை வச்சுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறதுக்குரிய ஆர்வம் எனக்கு இருக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே, அது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அதுவும் எனக்கு ஒரு குறுகிய வட்டம் தான், அதுக்குள்ளே நான் மாட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு விரும்பவில்லை. அப்போ எனக்கு தேவையான இடத்துல தேவையான விஷயத்தை செய்யக்கூடிய ஃப்ரீடம் எனக்கு கிடைக்கும். ஒரு நிறுவனத்துக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டிசைட் பண்ணப்பட்ட ஒரு ஜாப் ஒன்று இருக்கும். அந்த ஜாப்பை நீங்கள் 9 to 5 செய்வீங்க, ஏதோ செஞ்சுட்டு சேம் திங் நாளைக்கு ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ தேர்ஸ் அ கண்டினியூஸ் ஸ்டோரி. அதுதான் சேம் திங் தான். புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ ஆராய்ச்சி செய்கிறதுக்கோ
அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. சரியா, அதால் நான் எங்கேயுமே அந்த வட்டத்துக்குள்ளே நான் மாட்டுப்படவே இல்லை. புதிய முயற்சிகளை தேடி 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 ஓடிக்கொண்டே இருந்தீங்க. குறிப்பாக புதிய விடயங்கள் வருகின்ற பொழுது அந்த நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த கணனி பயன்பாடு அதிகத்தின் பின்பதாக குறிப்பாக ஒரு மென்பொருள் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று புதிதாக அறிமுகப்படுத்துகிற பொழுது அதனை நீங்கள் கையாள்வதற்கு எடுத்துக்கொள்கின்ற காலம் எவ்வாறு காணப்பட்டது? மிக குறுகிய காலத்திலேயே அதனை நீங்கள் கையாளக்கூடிய திறன்களை பெற்றிருந்தீர்களா அல்லது அது தொடர்பான தேடுதல் மூலமாக இன்னும் கொஞ்சம் காலம் அதிகரித்ததா? எவ்வாறு? இது சொல்கிறதா இருந்தால் இது ஒரு டீம் ஒர்க். நான் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போல் ஒரு அட்வர்டைஸிங் நிறுவனம் ஒன்று நான் உருவாக்கியிருப்பேன். நான் இருந்தேன் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ ஒன்று உருவாக்கியிருப்பேன் இருந்தால் இட்ஸ் ஒரு டீம் ஒர்க். ஸோ அப்போ அதுக்கு சூட்டபுளான சில பேர்களை எடுத்து அவங்களுக்கு நான் டீச் பண்ணுறதுன்னு சொல்கிறதிலும் விட அவங்களோட கையை பிடிச்சி ஐ வில் வாக் த்ரூ தெம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அவங்கள செல்ஃபாகவே படிக்க வைக்கிறது ஒரு டெக்னிக் ஒன்று நான் வச்சுருந்தேன். உட்காத்தி வச்சு படிப்பிக்க முடியாது. அனுபவத்தை அவங்களுக்கும் கொடுக்கறதன் மூலம் அவங்களுக்குள்ளேயும் ஒரு தீப்பொறியை வச்சு விடுறது, அடுத்த நாள் அவங்களே ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிற போல. அப்படி தான் ஒரு டீம் ஒர்க் எழும்ப முடியும், ஒரு ஆசிரியரின் குறிக்கோள். ஆமாம். ஸோ அப்படி ஒரு டீம் ஒன்றை உருவாக்கினபடியாக இலகுவாக ஏன்னா ஆர்வத்தை அவனுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னு சொன்னால் படிப்பு தானாக வரும். சரி, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை தொடர்பான தேடல் முக்கியம். அந்த தேடலுக்கான முதல் விதைத்து விட்டீர்கள் அல்லது அந்த பொறியினை நீங்கள் ஏற்றிவிட்டீர்களானால் நிச்சயமாக அந்த ஒரு நபர் அது சிறுவராக இருக்கட்டும் வளர்ந்தவர்களாக இருக்கட்டும் நிச்சயமாக அந்த துறையில் சாதனைக்குரிய நபராக மாறுவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சரி, குறிப்பாக பல்வேறு விதமான சாஃப்ட்வேர்ஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்களை முதலாக அறிமுகம் செய்தது நீங்கள் என்று சொல்லியிருக்கீர்கள். குறிப்பாக இந்த வணிகத்துறையில் விளம்பரங்களை அதையும் தாண்டி நீங்கள் இந்த நாடகத்துறைக்கு உங்களது பங்களிப்பு இருந்ததாக சொல்லியிருந்தீர்கள். அதனையும் நீங்கள் ஆரம்ப காலத்தில் தமிழ் டெலிவிஷன் ட்ராமாஸ் பெருசாக இங்கே தயாரிக்கப்படவில்லை. ஆரம்ப காலங்களில் டெலிவிஷன் தொலைக்காட்சி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருந்த போது பெரும்பாலாக இந்திய ஆதிக்கம் தான் கூடியிருந்தது இங்கே. சரியா, தமிழ் பொறுத்தவரையில். அப்போ ஒரு சில ரேடியோ ட்ராமா செய்கிறவங்களும் ஸ்டேஜ் ட்ராமா செய்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, டெலிவிஷன் ட்ராமா நாங்கள் செய்யணும் அப்படின்னு. ஆனால் டெலிவிஷன் ட்ராமாவை செய்கிறதுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்கிரிப்டை நாங்கள் எப்படி எடுக்கணும், எப்படி எழுதணும், எந்த மாதிரி காட்சிகளை பிரிக்கணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி அந்த கதை சுருக்கத்தை நாங்கள் இது பண்ணுறது. ஏன்னா ஸ்டேஜ் ட்ராமா ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். ரேடியோ ட்ராமாவில் நிறைய விஷயங்கள் ஒலிவின் மூலமாக குரலின் மூலமாக ஆடியன்ஸுக்கு விளங்கப்படுத்த வேண்டி வரும். ஸ்டேஜ் ட்ராமாவில் பலருக்கும் கேட்கக்கூடிய முகபாவங்களை அதிகமாக செஞ்சால் எல்லா ஆடியன்ஸுக்கும் புரிதல் உருவாகும். அதே டைமில் சத்தமும் கொஞ்சம் கூடவோ பேச வேண்டி வரும். சரியா? ஸோ அப்போ டெலிவிஷன் ட்ராமாஸில் உங்களுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது இலகுவாக நீங்கள் நினைக்கிறத கடத்துறதுக்கு. சரியா? இப்போ அதுக்கு அவங்க தயாராக இருக்கல அவங்க போதிய அறிவு அவங்களுக்கு இருக்கல. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படி ஒரு தமிழ் ட்ராமாஸ் ஒரு சில ட்ராமா செய்கிறதுக்கு. அப்போ எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடிய மாதிரி அவங்களோட அனுமதியோடு அதை எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு எப்படி செய்யணும்ன்றது செஞ்சு ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் ஒரு தனித்துவமான முறை. ஆமாம். ஆனால் வியாபார ரீதியாக நீண்ட காலத்தில் அதில் வெற்றி அடைய முடியாதால் அது அப்படியே ஒதுங்கிடுச்சு. என்ன கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அட்லீஸ்ட் நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணணும், உங்களோட காஸ்ட்டையாவது கவர் பண்ணணும். அப்போ அந்த அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கல. அடுத்தது அனுசரணையும் குறைவாக இருந்தபடியாக பெருசாக செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் செஞ்சுருக்கிறேன், இப்போ கூட செய்யலாம். சரி, துறை சம்பந்தப்பட்ட ஆளுமைகள் அனுபவம் இருக்கின்ற பொழுது என்று வேணுமானாலும் எங்களுடைய அந்த துறை தொடர்பான விடயங்களை மீண்டும் தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக தொடரலாம். நிச்சயமாக. இப்போ நீங்கள் பொருளை இழக்கலாம், நிறைய விஷயங்களை இழக்கலாம், உங்களோட அறிவை இழக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நிச்சயமாக கற்றது ஒருபோதும் வீணடைவதில்லை. சரி, உண்மையில் நீங்கள் புகைப்பட கலைஞராக அறிமுகமாகி
பின்பு விளம்பரங்களை தயாரிப்பதிலும் அதனை ஒளிப்பதிவு செய்வதிலும் கடமையாற்றினீர்கள். பின்பு நாடகத்துறைக்கும் நீங்கள் பங்களிப்பு செய்திருந்தீர்கள். அதனையும் தொடர்ந்து தற்போது இலங்கையில் தயாரிக்கப்படுகின்ற ஒரு முழு நீள திரைப்படம் நீரு பூத்த நெருப்பு என்ற அந்த திரைப்படத்திலும் நீங்கள் உங்கள் பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இது தொடர்பாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீரு பூத்த நெருப்பு என்ற கதைக்கரு உருவாகினது தேவிந்த ஹோங்காகே என்ற ஒரு டிரெக்டர் மூலம். அதன் பிறகு அது சம்பந்தமான கதைக்குரிய ஆராய்ச்சிகளை செஞ்சு அதுக்குரிய தகவல்கள் எல்லாம் திரட்டி உலகம் முழுக்களும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருந்து சில தகவல்களை திரட்டி இது ஒரு வரலாற்று நிகழ்வோடு சம்பந்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தை பொறுத்து இது யாழ்ப்பாணத்தை பேஸ் பண்ணி வரலாற்று நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் அண்ட் சமூக பார்வையில் இந்த படத்தை சிங்களத்தில் அவர் நான் சொல்ல அவர் சிங்களத்தில் எழுதி அதை பிறகு நாங்கள் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை திருப்பி யாழ்ப்பாண மொழி நடைக்கு மாற்றம் செய்து யாழ்ப்பாணத்தில் ஃபில்ம் பண்ணி இப்போ அது எடிட்டிங் வேலையில் போய்கிட்டு இருக்குது. அநேகமாக ஒரு மாதம் 2 மாதத்தில் வெள்ளித்திரைகளில் காணலாம். வெள்ளித்திரையில் காணலாம். சரி, அந்த திரைப்பட அனுபவம் ஒரு புகைப்பட கலைஞராக இருந்து தன்னுடைய திறன்களை வளர்த்து கொண்டு பல்வேறு புதிய முயற்சிகளை ஆராய்ந்து அதிலும் சில பரிசோதனைகளையும் செய்து ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டதன் பின்பதாக ஒரு திரைப்படத்திற்குள் நுழைந்த அந்த அனுபவம் உங்களை என்னவாக சித்தரிக்க வைத்திருக்கின்றது, அல்லது உங்களுடைய அந்த மனநிலையில் என்னவாக இருக்கின்றது? திரைப்படத்துறையில் நுழைகிறது என்று சொல்கிறது ஒரு டெலிட்ராமா செய்கிறதுக்கும் தொலைக்காட்சி நாடகம் செய்கிறதுக்கும் திரைப்படத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டை வச்சு செய்ய போகிறோம். என்ன திரைப்படத்தில் உங்களோட டைம் லிமிட்டடாக இருக்கும். சரியா? ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லி முடிக்கணும். எனக்கு அது மிகவும் இலகுவாக இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னால் 30 செகண்ட் கமர்ஷியலில் முழு கதையும் சொல்ல பழக்கப்பட்டவன், ஒரு ப்ராடக்டை பற்றிய சொல்ல பழக்கப்பட்டவன் நான் 30 செகண்டில். சரியா? அப்போ ஒவ்வொரு ஃப்ரேமுக்குள்ளேயும் எத்தனை விஷயங்களை எத்தனை எலிமெண்ட்ஸ்களை நாங்கள் புகுத்தணும், எந்த மெசேஜை நாங்கள் கடத்தணும் என்று நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 30 செகண்டுக்குள்ளே உங்களால் ஒரு கதையை சின்ன கதையை சொல்ல முடியுமா இருந்தால் 2 மணி நேரத்தில் அழகாக சொல்லலாம். என்ன வசனங்களை விட வர்ணத்துக்கு ஒரு மொழி இருக்குது. என்ன வர்ணம், ஏன், எதுக்கு என்று அப்படி பலதரப்பட்ட எலிமெண்ட்ஸ்களால் உங்களோட காட்சியை இலகுவாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளேயே கடத்திடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அதை அதுவாகத்தான் பார்ப்பீங்க. சரி, உண்மையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் பல பேருக்கு கூடும் தன்னுடைய அந்த புகைப்பட துறையினை ஆரம்பித்தவர்களாக அவர்களுக்கு உங்களால் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் அல்லது அறிவுரைகள் என்னவாக இருக்கின்றது? தேடுதல் இருந்தால், தேடிக்கிட்டே இருக்க முடியுமா இருந்தால் உங்களுக்கு இலகுவாக அது கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, தேடுதல் மேற்கொண்டு இல்லாமல் எனக்கு இது தெரியும், இதை வச்சு நான் பிழைச்சி கொள்ளுவேன் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே ஒருத்தன் இருப்பானா இருந்தால் லைஃப் இஸ் போரிங். எல்லைகளை வரையறுத்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய எல்லைகளை வானளவிற்கு நீளமாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய துறையில் நிச்சயமாக சாதிக்கலாம். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு 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 பழமொழி போல் சொல்லுவாங்க, இஃப் யூ எய்ம் ஹை, அவ்வளோ தூரத்துக்கு போகாட்டியும் நீங்கள் நினைச்சதை விட உசரத்துக்கு போகலாம். நிச்சயமாக. ஆகவே உங்களுடைய எண்ணங்களை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய துறை சார்ந்த தேடல்களில் ஈடுபடுங்கள் என்பதை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த புகைப்பட துறையில் இன்னும் பல்வேறு புதுமைகள் வர இருக்கின்றது, குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பமாகவும் கூட இருக்கலாம். சரி, நல்ல பல விடயங்களை உங்களுக்கு தந்திருந்தோம் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கலையகம் இணைந்திருந்த திரு அருண் திருவரங்கம் அவர்களுக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி.